இனிய வணக்கம். நானூற்றுற உரைத்தல் என்ற 114வது அதிகாரங்க. அதில் 4வது குறள் 1134. காம கடும்புணல் உய்க்குமே நானொடு நல் ஆண்மை என்னும் புனை என்ற குறள். இதில் 2 தொடர்கள். கடும்புணல் என்றால் நமக்கு தெரியும், வெள்ளம், காட்டாற்று வெள்ளம். கடும்புணல் இது புனை என்று முடித்திருக்கிறார். புனை என்றால் தெப்பம், பாதுகாப்பு என்றெல்லாம் பொருள். நேரடி பொருள்னா தெப்பம். அப்போ இங்கே காம கடும்புணல் என்றால் அந்த காதல் காட்டாற்று வெள்ளமாக காதல், தலைவியை அடைந்தே தீர வேண்டும் என்ற அந்த உள் உணர்வு, வேகமெடுத்த வீருணர்வு, காதல் வீருணர்வு. இதில் தலைவன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நானோடு நல்லாண்மை உடையேன், அது படி சொல்லுக்கு அஞ்சனவனாக இருந்தேன், வீரத்தில் சளைச்சவன் இல்லை, என்னை இடந்து நான் வாழ்ந்ததில்லை, ரொம்ப கோபக்காரன், ரோஷக்காரன், என்னை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனக்காரன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சு பாருங்கள், இந்த காம கடும்புணல் வெள்ளம், என் காதல் வெள்ளம் இருக்கிறதே, அதை அடைய வேண்டும் என்ற அந்த முனைப்பு இருக்கிறதே, நாட்டம் இருக்கிறதே, வேட்கை இருக்கிறதே, என்னிடம் இயல்பாக இருக்கின்ற என்னோடு உடன் பிறந்த இந்த நான் உணர்வையும் நல்ல வீரத்தையும் எனக்கு பாதுகாப்பாக இருந்தது. என்னும் புனை எது? இந்த நானும் நல் வீரமும். இந்த தெப்பத்தை, இந்த பாதுகாப்பை இந்த கடும் புனல், காதல் கடும் புனல் அடித்து கொண்டு சென்று விட்டது. இப்போ என்கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு ஒரே ஒற்றை சிந்தனை, அவளை அடைய வேண்டும், காதலிலே வெற்றி பெற வேண்டும், காதல் மனமாக வேண்டும், இல்லையா? இந்த ஒரு உணர்வை தலைவன் எவ்வளவு தைரியமாக சொல்கிறான் பாருங்க, இல்லை? அதாவது இங்கே அறிவு கொண்டு சிந்திப்பதில்லை காதலர்கள், உணர்வு கொண்டு சிந்திக்கிறார்கள். உணர்நிலையிலே அவர்கள் ஒன்றுகிறார்கள். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் 785 சொல்வார். அப்போ அந்த உணர்நிலையில் நாங்கள் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான், இல்லையா? அப்போ இங்கே சாக்கு போக்குகள் இல்லை காதலிலே. இங்கு இருப்பதெல்லாம் சத்தியம், சத்தியம், சத்தியம். இதைத்தான் வள்ளுவர் உணர்த்துகிறார் என்று சொல்லி மீண்டும் அந்த குறளை பார்ப்போம். காம கடும்புணல் உய்க்குமே நானொடு நல் ஆண்மை என்னும் புனை என்ற குறள். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். வணக்கம்.